ஈழத்தமிழர்களின் போராட்ட வரலாறு என்பது பல பரிமாணங்களை கொண்டது. அந்த பரிமாணங்களில் ஈழத்தமிழர்களாகிய நாம் எமது பூர்வீக தாயகமான வடக்கு கிழக்கு பகுதிகளில் எமக்கான சுயாட்சி உரிமையை கோரிய போது ஸ்ரீலங்காவின் சிங்கள பௌத்த மேலாதிக்க மனோபாவம் இங்கு எதுவுமே இல்லை என்ற தமது நிலைப்பாட்டை வெளிப்படுத்திய போது நமக்கானதை போராடியை பெற்றுக் கொள்ள வேண்டும் என உணர்ந்து கொண்ட ஈழத்தமிழர்கள் அரசியல் ரீதியாகவும் ஆயுத ரீதியாகவும் தமது இருப்புக்காக ஸ்ரீலங்காவின் சிங்கள தேசத்தோடு போராட வேண்டியதாயிருந்தது. அந்த போராட்ட படிநிலைகளின் ஈழத்தமிழர்களின் ஆயுத போராட்டம் என்பது தனித்துவம் வாய்ந்த ஒன்றாக தமிழர்களின் வீர வரலாற்று குறிப்புகளில் பதிவாகிறது. அந்த குறிப்புகளில் ஸ்ரீலங்காவின் அரச படைகளுக்கு எதிராக தமிழர் தரப்பு மேற்கொண்ட போரியல் நடவடிக்கைகள் 4 கட்டங்களாக வகைப்படுத்தப்படுகின்றன. குறித்த 4 கட்டங்களில் தமிழர்கள் போரியல் ரீதியாக மேற்கொண்ட சாதனைகள் சொல்லில் மாணாதவை. அந்த அடிப்படையிலேயே இன்றைய நாளும் கூட மிக முக்கியமான ஒரு நாளாகும். ஸ்ரீலங்காவின் அரசுக்கு எதிரான 4ஆம் கட்ட ஈழப்போர் ஆரம்பமாக காரணமான ஒரு நாளாக அன்றைய ஸ்ரீலங்காவின் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா புலிகளின் தற்கொலையாளர்களால் தாக்கப்பட்டதைத் தொடர்ந்து ஸ்ரீலங்காவின் அரச இயந்திரத்தின் தாக்குதல்கள் கிழக்கின் திருகோணமலை மாவட்டத்தில் கிழக்கு மாகாண கட்டளை தலைமையகமாக விளங்கிய சம்பூர் மீது முடுக்கிவிடப்பட்டது. சம்பூர் பெயருக்கேற்ப சம்பூர்ணமாய் செழித்திருந்த பெருநிலப்பரப்பு. ஏன் பெருநிலப்பரப்பு என இதை கூறுவது எனில் 60க்கும் மேற்பட்ட குளங்களையும் அதன் முன்றலில் வயல்களும் குளமேற்பரப்பில் காடுகளுமாக அமைந்த இயற்கை அரணோடு மட்டுமன்றி நீண்ட நெடிய கரையோர வளம் கொண்ட நிலப்பரப்புமாகும். அத்தோடு சம்பூர் பெருநிலப்பரப்பினுள் கூனித்தீவு, நவரத்னபுரம், சூடைக்குடா, கொக்கட்டி மற்றும் இளக்கந்தி போன்ற கிராமங்களும் அடங்குகின்றன. நால்வகை நிலமும் வளங்கொழிக்கும் தேசமாக சம்பூர் நிலப்பரப்பு காணப்பட்டாலும் ஈழப் போராட்டத்திலும் தனக்கான பெரும் வகிபாகத்தை வகித்திருந்தது என்பது சர்வதேசம் அறிந்த உண்மையாகும். இந்த நிலப்பரப்பு ஈழத் தமிழர்களின் வரலாற்றின் முக்கியதோர் திருப்புமுனையாகவும் செயற்பட்டது எனலாம். இதற்கு மிக முக்கியமான காரணம் திருகோணமலை துறைமுகத்துக்கு மிகவும் பாதுகாப்பான அரணாக சம்பூர் நிலப்பரப்பு விளங்கியதே ஆகும். இதற்கு மேலாக சம்பூரை பின்னணி நிலமாக கொண்டு அரசின் கடற்படை தளத்தின் மீதான தாக்குதலானது பெரும் வெற்றியை ஏற்படுத்தி தந்தது. இத்தாக்குதலின் போது அரசு இயந்திரம் முற்றுமுழுதாக செயலிழந்தே கிடந்தது எனலாம். ஆகையால் சம்பூர் பெருநிலப்பரப்பை தமது கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இலங்கை அரசு தள்ளப்பட்டது. இலங்கை அரசை விட சர்வதேசமும் இந்நிலைப்பாட்டையை வலியுறுத்திக் கொண்டிருந்தது. அன்று ஏப்ரல் 25ஆம் தேதி பாடசாலை மணியும் கோயில் மணியும் அறிவையும் பக்தியையும் ஞாபகப்படுத்திய வண்ணம் ஒலித்து வந்தது. கறவையும் பறவையும் இறை தேடி சென்றிருந்தது. அப்போதுதான் அந்த ஒலிபெருக்கி அதன் குரல் வளையில் ஈரப்பதனில்லாத வறண்ட குரலில் தன் சோகத்தை சொல்லிக் கொண்டது. சம்பூர் வாழ் மக்களே, எம்மையும் எமது இருப்பிடத்தையும் குறிவைத்து அரச விமானங்கள் ரசாயன குண்டுகளை வீசப் போகின்றன. பாதுகாப்பாக இருங்கள். உங்கள் பாதுகாப்பு உங்கள் கைகளில் என்றதில் எதுவும் புரியாத மக்களின் மனங்களில் பயம் தொற்றிக்கொள்ள தமக்கான பாதுகாப்பரணை தயார் செய்வதில் தீவிரமாக ஈடுபட்டனர். இதுவரை காலமும் மரநடுகைக்கும் வீடு கட்டுவதற்கும் தம் நிலத்தை அகழ்ந்த மக்கள் முதன்முறையாக தம் பாதுகாப்புக்காக பதுங்கு அகழிகளை அமைக்கத் தொடங்கினர். தென்னை, பனை மற்றும் சில வகை மரங்களை வெட்டி தமக்கான பாதுகாப்பை உறுதி செய்தபடி காத்திருந்தனர். அன்றைய பொழுது கதிரவனின் கரங்களில் வெம்மை குறைந்த தழுவலில் பயபீதியில் மூழ்கி இருந்தது சம்பூர். மதிய வேளை கடந்த சில கணங்களில் வானத்தில் வெள்ளிப்பறவைகளின் வருகை அதிகரித்தது. காதுகளின் அதன் இரைச்சல் நுழைய, விழிகளில் அதன் உருவம் தெரிய, மிக உயரமாக பறந்து பின்பு தாழப் பறந்து அதன் வேலையை திறன்பட செய்து கொண்டிருந்தது. அதன் இலக்கில் பலியாக ஆதிக்குடிகள் வாழ்ந்த கொக்கட்டி எனும் சேனை குடியிருப்பு முற்றாக அழிக்கப்பட்டதை உறுதி செய்தபடி அந்த வெள்ளிப்பறவைகள் திருப்தியோடு சென்றன. விமானங்கள் உமிழ்ந்த குண்டுகளின் உதிர்வை தாங்கியபடி சம்பூர் பெருநிலப்பரப்பு பதறியது. இத்தோடு தாக்குதல் முடிந்துவிட்டதென நம்பியபடி மக்களும் ஊரும் நிம்மதியாக உறங்க ஆரம்பித்தனர். அந்த நள்ளிரவில் காற்று மட்டும் ஏதோ ஒரு துயரச் செய்தியை சுமந்து அலைந்தது. தூக்கம் மறந்த மக்கள் காற்றின் கதறலின் இரைச்சலை உணரத் தொடங்கினர். அப்போது வீதியெங்கும் விடுதலை புலிகளின் போராளிகள் தமது படையணியை நகர்த்தியபடி அங்கு இடம்பெறப் போகும் தாக்குதலின் அபாயத்தை தெரிவித்தே நகர்த்தனர். மக்களுக்கு எங்கு செல்வதென்ற இக்கட்டான சூழ்நிலையில் பரிதவித்தனர். சிலர் பதுங்கு குழிகளே தஞ்சமென தீர்மானித்தனர். சிலர் காடுகளை நோக்கி பயணித்தனர். சிலர் ஊரை விட்டு நகர்ந்திட திட்டம் போட்டிருக்கையில் இடியும் மின்னலுமாய் பேரிரைச்சலோடு வீடுமனைகளில் பீரங்கி குண்டுகள் வீழ்ந்து வெடித்தனர். சம்பூர் பெருநிலப்பரப்பின் மீது
அவ்வப்போது திடீர் தாக்குதலை அரச இயந்திரம் மேற்கொள்வதுண்டு. ஆனால் இத்தகைய தாக்குதலை முற்றிலும் வேறுபட்டதோடு ஒரே தடவையில் 40 பீரங்கி குண்டுகளை வெளித்தள்ளியபடி பேராபத்தை ஏற்படுத்தும் நிகழ்வை சம்பூர் மக்களும் அந்நிலமும் முதன்முறையாக அனுபவித்தனர். பல்குழல் பீரங்கி தன் வயிற்றை நிரப்பவும் தனது சூட்டை தணிக்கவும் எடுத்துக்கொண்ட நேரத்தில் மக்கள் யாவரும் பூர்வீகமாக வாழ்ந்த நிலத்தை விட்டு ஏதிலிகளாக நடைப்பிணங்களாக வீடுகளை விட்டு வீதிகளில் இறங்கி உயிரை காக்க அந்நிலா ஒளியில் கண்ணீரோடு பயணித்தனர். ஒவ்வொருவரும் நாளையோ நாளை மறுநாளோ திரும்பி வருவோம் என்ற எண்ணத்திலே பிரியமனமின்றி கடற்கரை சேனை, சந்தோஷபுரம், பாட்டாளிபுரம் மற்றும் உப்பூரல் என இரவோடு இரவாக நடந்தனர். ஆனால் அம்மக்கள் சொந்த நிலத்தை வந்தடைய 10 ஆண்டுகள் வனவாசம் இருந்தனர். திருகோணமலை எல்லை தாண்டி மட்டக்களப்பு மாவட்டத்தில் தஞ்சமடைந்து பல நலன்புரி நிலையங்களில் பல இன்னல்களை அனுபவித்தபடி வாழ்ந்தனர். இந்த எறிகணை தாக்குதலின் போது 20க்கும் மேற்பட்ட அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து இடம்பெற்று வந்த தாக்குதல்கள் சிறிது சிறிதாக இடம்பெற்று வந்த நிலையில் மாவிலாறு அணை விவகாரம் குறித்த போர் நடவடிக்கையை உக்கிரமாக்கியது. அதுவே 4ஆம் கட்ட ஈழப்போரின் ஆரம்பமாகவும் அதேவேளை தமிழர்களின் போராட்ட வரலாற்றின் மிக முக்கியமான திருப்பு முறையாகவும் பதிவாகி நின்றது. தொடர் குண்டு தாக்குதல்கள், மக்களின் இடப்பெயர்வு இவற்றுக்கப்பால் தமிழர் தரப்பிடமிருந்து கிழக்கின் நிலங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அரச கட்டுப்பாட்டுக்குள் நகரத் தொடங்கியது என்ற கசப்பான வரலாற்றையும் பதிவாக்கியிருந்தது. அதனைத் தொடர்ந்து ஸ்ரீலங்கா அரசின் தாக்குதல்கள் வீரியம் பெற்றது. விடுதலை புலிகளின் கிழக்கு மாகாண கட்டளை தலைமையகமான சம்பூரில் இருந்து இத்தாக்குதல் மாவிலாற்றில் பூதாகரமாகி வாகரை வரை தொடர்ந்த நிலையில் கிழக்குக்கு அப்பால் வடக்கிலும் நகரத் தலைப்பட்டது. 2006 சம்பூரில் ஆரம்பிக்கப்பட்ட தாக்குதல் 2009 முள்ளிவாய்க்காலில் மௌனிக்கச் செய்யப்பட்டது. சுயாட்சி உரிமையை கோரி சுமார் 3 தசாப்தங்கள் ஆயுதம் ஏந்தி போராடிய இனம் அன்று மௌனிக்கச் செய்யப்பட்ட காரணமாய் அமைந்து போன இன்றைய ஏப்ரல் 25ஆம் தேதியையும் அதனைத் தொடர்ந்து இடம்பெற்ற இன அழிப்பின் நிகழ்வுகளையும் ஐபிசி தமிழ் வானொலி இன்றைய நாளில்